எல்லோருக்கும் காலை வணக்கம். நான் உங்களுக்கு குட்டி ஃபார்மர். நீ என்ன பார்க்கலான்னா, நம்ம செட்டு கழுவ போகிறோம். அதுக்கு நான் என்ன கெமிக்கல் யூஸ் பண்ண போகிறேன்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் ப்ளீச்சிங் பவுட்ரு, ரெண்டாவது செரிஃபிட்ன்ற ஒரு கெமிக்கலு, மூணாவது வந்து ஃபார்மலின், நாலாவது வந்து டெகால். அதுக்கு அடுத்தபடியாக 200 லிட்டர் வாட்டர், கம்ப்ரஸர் மோட்ரு. அடுத்தது சேஃப்டி உபகரணம், கண்ணாடி, மாஸ்க்கு, தலைக்கு போட்டுக்கிறது கவர் ஒன்று. ஒரு டைம் ஆப்ரேட் பண்ணும்போது இந்த கன் வந்து நாசில் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கணும். எல்லா இடத்துலையும் ஆயில் விட்டு கரெக்டாக செக் பண்ணிக்கணும். இல்லைனா நாசில் ப்ராப்ளம், கன் ப்ராப்ளம் வருது. இந்த கம்ப்ரஸரை யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல ஆயில் தேய்த்தான்னு பார்த்துக்கணும். ஃபுல்லாக ஊற்றி வைக்கிறது பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து சைடில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கணும். ஹீட் ஆகுது அதிகமாக ரன் பண்ணும்போது. ஃபஸ்ட்டு ஒன் ப்ளீச்சிங் பவுட்ரு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துப்போம். கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக்ஸ் ஒரு 100 வாட்டி சுற்றணும். ஏன்னா குண்டு குண்டாக பொறியாக நின்றுச்சு. அடுத்து இந்த செரிஃபிட் இதிலே கொட்டி கலந்துப்போம். இதுவும் பவுட்ரு மாதிரி இருக்கும், இது கடுகு மாதிரி இருக்கும் செரிஃபிட். அதுக்கடுத்து ஃபார்முலின்னு டெகால். இது வந்து லிக்விட் அப்படியே தண்ணியிலே ஊற்றி வேண்டியது தான். மற்றபடியாக டெகால் இது வந்து நல்லா ப்ரௌன் கலராக இருக்குது. கெமிக்கல் ரொம்ப நெடியாக இருக்குது. இதை ஒரு 50 வாட்டி சுற்றுவோம் ஆன்டி கிளாக் வைஸில். அப்போ தான் நல்லா மிக்ஸ் அப் ஆகும், இல்லைன்னா வழியாகுது. செட்டு வந்து நல்லா நனைகிற மாதிரி அது தான் பெஸ்ட்டு. இதேமாரி சேஃப்டி ரொம்ப முக்கியம். ரொம்ப நெறி அதிகமாகுது, தண்ணி எரிச்சல் தான் அதிகமாகுது. கெமிக்கல் கையாளும் போது மிகவும் கவனமாக கையாளணும். அதே மாதிரி கரண்ட்டு வந்து இருக்கக்கூடாது, உள்ளே வெளியே தான் இருக்கணும். அதேமாதிரி பார்க்கணும். இந்த தகவல் பிடிச்ச ஆச்சுங்க, இல்லை பிடிச்ச தகவலை தேடி கற்றுங்க. என்றும் புதிய தலைமுறை விவசாயிகளாக நாங்கள் கூட்டி சாங்க. உலகத்துல பணத்தை விட பெரிய விஷயம் நிறைய இருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் பணத்தால தான். இப்ப நான் சமீப